டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள். இன்றைய தினம் நம்ம கற்றுக்க போகிற ஸ்லோகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு ஆசிரியர் தினம் இல்லையா? அதனால் அதை முன்னிட்டு முக்கியத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாக தான் இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்க போகுது. முதல்ல அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பாடிடலாம். அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தம், அதை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓம் சஹனா வவது सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांतिः. இந்த ஸ்லோகம் பார்த்தீங்க அப்படின்னா குருவுக்கு அதே போல சாந்திக்கான மந்திரங்கள்ல முக்கியமான ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இதை சொல்றதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் எப்பயுமே ரொம்ப ரொம்ப பரஸ்பரம் நல்ல புரிதல் இருக்கணும். அப்பதான் அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாடம் இல்லை கலை எதுவாக இருந்தாலும் நல்லா நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான விஷயம். ஸோ அதுக்கு முக்கியத்துவமாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு ஒரு குட்டி கதைக்குள்ள நம்ம போகலாம். ஓம் சஹனா வவது சஹனவ் புனக்து சஹ வீரியம் கரவாவகை தேஜஸ்வினா வதீதமஸ்து மாவித் விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்க முழு கருத்து என்ன அப்படின்னா, இறைவா, இன்றைக்கு கத்துக்கக்கூடிய பாடம் எனக்கும் என்னுடைய குருவுக்கும் ஒரு தெளிவை கொடுக்கணும். அவங்களுக்கும் எனக்குமான உறவு பலப்படணும். எந்தவித ஒரு மனஸ்தாபங்களுக்கும் உள்ளாகாம நான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு சிஷ்யன் வேண்டும் விதமாக இந்த ஸ்லோகம் வந்து அமைஞ்சிருக்கு. கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து குருவுக்கும் சிஷ்யனுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்போதான் அவங்க சிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் வந்து இன்னைக்கு கரெக்டாக நடக்கணும். எல்லாம் ரைட்டு, ஆனால் எந்தவித ஒரு மாற்று கருத்தோ இல்லை ஒரு எனிமிட்டியோ, அதாவது ஒரு இல்லை இது சரியில்லை அப்படின்ற ஒரு நெருடல் குரு மனசில் வராமல் இருக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத வேண்டும் விதமாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஆக இறைவன்கிட்ட மொத்தமாக என்ன வேண்டுறாங்க அப்படின்னா, நான் குருவோட செல்ல பிள்ளையா பெட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வேண்டும் விதமாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆசிரியர்கள் தினத்தில், ஆசிரியர்கள் தினம்னு மட்டும் கிடையாது, எல்லா தினத்துலையுமே குருவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஸ்லோகத்தை நம்ம சொல்லியாகணும். ஏன்னா பொதுவாக சொல்லுவோம் அம்மா அப்பா, அதாவது மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா? அப்போ குருவுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகவே இருக்குது. இது அந்த காலத்துலேருந்தே சொல்லப்பட்டிருக்காங்க. பொதுவாக வந்து இது ஏன் இப்படி வரிசைப்படுத்திருக்காங்க அப்படின்னா, மாதா எப்போவுமே அம்மா வந்து முதல் குருவாக இருக்காங்க. அவங்க தான் அடுத்தது அப்பாங்கிறவங்கள கை காட்டுறாங்க. இவங்க தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த குருவாக அமைகிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அடுத்தது குரு கிட்ட அவங்க பாடம் கற்றுக்குறாங்களோ கலை கற்றுக்குறாங்களோ அது சம்மந்தப்பட்ட குரு கிட்ட கொண்டு போய் நம்மளை சேர்க்குறாங்க. ஆக முக்கியமான ஒரு குரு கிட்ட இந்த பெற்றோர்கள் கொண்டு போய் அவங்கள விடுறாங்க. ஆனால் இந்த குரு தான் பாலமாக அமைகிறாரு. யார் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்தாங்களோ அவங்க அடைய வேண்ட ஒரு நற்கதி, அந்த ஒரு வழிக்கு ஒரு பிரிட்ஜாக இந்த குரு அமைகிறார் அப்படின்னு சொல்லலாம். பேரண்ட்ஸ் மூலமாக வந்தாங்க, அவங்க இந்த குரு கிட்ட விடுறாங்க. இந்த குரு தெய்வத்துக்கிட்ட சேர வேண்டிய வழியை காமிச்சு கொடுக்குறாங்க. அது அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு கலையாக இருக்கலாம், பாடமாக இருக்கலாம். இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதற்கு முக்கிய காரணமாக அமையக்கூடியது குருவாக தான் அமைச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குரு சிஷ்ய பரம்பரை இருந்தது. இப்பப்பா இவ்வளோலாம் ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னு இப்போ நம்ம வந்து நிறைய புலம்புறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஃபீஸ் அப்படிங்கிறது குருவுக்கு எப்படி செலுத்துனாங்க அப்படின்னா, குருவிடவே போய் தங்கிடுவாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க ஒரு குடிசையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கான சமையலை செஞ்சு கொடுக்கறது, தினசரி வேலைகளை குருவுக்கு இந்த சீடர்கள் வந்து செஞ்சு கொடுப்பாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே போகிற போக்கில் அவர் ஏதோ ஒரு அந்த ஞானத்தை அப்படியே ஒரு வாய் வார்த்தையாக அவங்களுக்கு வராதா, அதில் ஏதாவது நம்ம கேட்டு கற்றுக்க மாட்டோமா, இப்படி தான் வந்து அந்த காலத்து ராஜாக்களுமே கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்களுடைய மகன்களை அவங்க என்னதான் செல்வ செழிப்புல அவங்க பிறந்திருந்தா கூட இந்த கஷ்ட நஷ்டங்களை அவங்க உணரணுங்கிறதுக்காக குருகுல வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி சொல்றது, இந்த ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் போனாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காட்டுக்கு போய் அவங்க சந்திச்ச அந்த விஷயங்கள் மாதிரி குருகுல வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க போய் ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா அதுக்கான பிரயத்தனம் நம்ம படணும். அதுக்கான குருவுக்கு நம்ம செய்யக்கூடிய சேவையை நம்ம செஞ்சு கத்துக்கணும். அதை அவர் வந்து கண்டிப்பா பணமா எதிர்பார்க்கவே இல்லை அந்த காலத்துல. ஆனா அந்த அடிபணிதல் கீழ்ப்பணிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து அந்த காலத்துல எதிர்பார்த்தாங்க. ஆக படிப்பினை ரொம்ப அழகாவும் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பிட்ட காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்கூலிங் வந்தது, கொஞ்சம் ஃபீஸ் கட்டி கற்றுக்கிட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து
அதிகமாவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எந்த காலகட்டத்திலயும் அம்மா, அம்மா தான், அப்பா, அப்பா தான், குரு, குரு தான். அதனால வந்து முக்கியமான விஷயங்கள வந்து குழந்தைங்க இந்த காலகட்டத்தில கத்துக்க வேண்டியது, இந்த ஸ்லோகம் சொல்றது மட்டும் கிடையாது. இல்ல வந்து நமஸ்காரம் பண்றது, சுவாமிய கும்பிடுறது அது மட்டும் கிடையாது. குருவினுடைய ஆசிர்வாதம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு சிஷ்யனுக்கு இருக்கோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆளா வருவாங்க. எந்த கட்டத்திலயும் அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ, அவங்க நிந்திக்கிற அளவு நம்ம நடந்துக்க கூடாது. அந்த பாதத்த தொட்டு நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிறது பின்னாடியும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவங்க அப்படி குனிஞ்சு அவங்க நமஸ்காரம் பண்றதன் மூலமாக தன்னுடைய அந்த அறியாமைய அவங்க பாதத்துல சமர்ப்பிக்கிறாங்க. குருவோட பாதத்துல. அதெல்லாம் நீங்கி நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் தன்னுடைய அந்த ஞானத்த இப்படி குடுத்து அருள் செய்றாங்க குரு. இதுதான் இதனுடைய தாத்பரியம். அதனால தான் குரு கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்றது. இல்லாட்டி வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஆசிரியர்கள் தினத்த முன்னிட்டு இந்த ஸ்லோகத்த கத்துக்கிட்டது உங்களுக்கும் உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆசிரியர்கள் தினம் அப்படின்னாலே மறக்க முடியாதது, நம்ம எதற்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய சர்வேப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள தான் நம்ம வந்து ஆசிரியர்கள் தினமா கொண்டாடுறோம். ஆசிரியர்கள் அவங்க பள்ளிக்கூடத்துல இருக்கலாம், இல்ல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய கலையா இருக்கலாம், எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். அவங்கள நம்ம வந்து மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அவங்களுடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் போகும்போது அவ்ளோ அழுதாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு குரு இருக்கணும் அப்படிங்கிறது குருவுக்கும் ஒரு எடுத்துக்காட்டா அவர் இருந்தாரு. அதே அளவுக்கு ஒரு சிஷ்யனுக்கு எடுத்துக்காட்டாவும் அவர் வந்து இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஸோ ஆசிரியர்கள் தினத்த முன்னிட்டு நாளைக்கு திருவருள் டிவில ஒரு ஸ்பெஷல் எபிசோட் காத்திருக்கு. அத பார்க்கணும் அப்படின்னா, நீங்க திருவருள் டிவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க இந்த வீடியோவ. நாளை சந்திக்கலாமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா. நன்றி.